ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து J4 இது வந்து மைக்கு பிரச்சனை. மைக்கு ஏற்கனவே 3-4 மைக் மாற்றிட்டாங்க. வேறு கடைக்கு போயிட்டு வந்தது. மைக்கோட இது சுத்தமாக இது கிடையாது. இப்போ மைக்கை இது பண்ணாலும் எந்த ஒரு இது மட்டுமே கிடையாது. மைக் வந்து இந்த மைக்கை எப்படி நம்ம செக் பண்ண போவோம் தான் பார்ப்போம். மைக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். மைக்கோட வேல்யூ என்ன வருதுன்னு முதல்ல செக் பார்க்கும். இதுக்கு வேல்யூ வருது. அந்த மைக்கோட லைன் வந்து இங்கே தான் வருது. இங்கே வந்து வேல்யூ வருது. இங்கே வேல்யூ மல்டிமீட்டர் நான் எந்த பக்கம் வச்சு காத்தினாலும் வேல்யூ எப்படி மல்டிமீட்டர் கேமரா எந்த மைக்ரோஸ்கோப் கேமரா தான் அதுக்கு இது மல்டிமீட்டர் வச்சு இது பண்ண முடியல. ஜஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவை நான் வேல்யூ எப்படி வருதுன்ட்டுக்கும் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போதைக்கு அந்த இடத்துல வேல்யூ வராத இடத்துல மிக சின்ன ஜம்பர் தான். ஓகேங்களா? அந்த லைன் வந்து இங்கே வேல்யூ வராமல் இருந்தது. வேல்யூ வரனாலும் நீங்கள் எத்தனை மைக்கு மாற்றினாலும் ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு மைக்கு எனக்கு வேல்யூ வருதான்னு நம்ம முதல்ல செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போகணும். முதல்ல நம்ம 10 மைக்கு மாற்றினாலும் மைக்கு எப்பயுமே கேட்காது. ஓகேங்களா? அதனால் இது சும்மா சிம்பிளான இது தான். ஆனால் லைன் எப்படி செக் பண்ணதுன்னு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம இது பண்ண முடியுமே தவிர சும்மா நம்ம வெறும் மைக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோ லைன் சேஞ்ச் பண்ணிட்டோ இருந்தால் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இருக்காது. இது மைக் வந்து ரொம்ப மைனர் ஜம்பர் தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய ஒர்க்கே கிடையாது. அது வந்து இதுக்கு லைன் வாங்க. ஆனால் ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. சிம்பிளான விஷயந்தான். ஆனால் லைன் வராமல் இருந்ததால் இப்போ அதுக்கு ஜம்பர் கிடச்சிருக்கேன். ஓகேங்களா? ஜம்பர் அடித்தாச்சு. இப்போ வந்து வேல்யூ வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ரீடிங் காட்டுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த லைன் வராமல் இருந்துச்சு, இப்போ வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மைக்கு ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். இப்போ வந்து மைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இது ரொம்ப மைனர், ரொம்ப சின்ன ஜம்பர். அது வந்து நம்ம இது சும்மா இந்த மைக்கு இதுக்காக நம்ம எப்படி லைன் செக் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் இந்த ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் நம்ம இது பார்க்கலாம். இப்போ மைக்கு வச்சா இது ஆல்ரெடி பழைய மைக்கு தான். ஏற்கனவே கடைக்காரங்க வச்சு அனுப்பிச்ச மைக்கு தான். அது அவங்க கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், டேமேஜாக. சரி, வச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இல்லை, இது மைக்கு வந்து டேமேஜாக இருக்குது. இது வேணாம், இந்த மைக் தேவை. நம்ம வேறு மைக் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இது வச்சாலும் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு டவுட்டு தான். டவுட்டோட நம்ம வச்சுட்டு இது பண்ணத்தோட வேறு மைக்கே புதுசாக மாற்றிட்டு போயிடலாம்.
ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ மைக் லைன் செக் பண்ணிட்டாங்க. மைக் லைன் நல்லாவே ஒர்க் ஆகுது. சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். மைக் லைன் ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. j415 மைக் லைன் ஓகே.